ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்படி கொஞ்சம் மழை பெஞ்சிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணியிருந்தேங்க. மற்றபடி வந்துட்டு கொஞ்சம் கூட மழை பெய்யல, லைட்டாக வெதர் மட்டும் சேஞ்ச் ஆகியிருந்தது. தென் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது மஞ்சள் வந்து வேக வைத்த குழி. இப்போ நிறைய மஞ்சள் வேக வைக்கிறதுக்கு ஸ்டீமர் மிஷின் கூட இருக்குது. பட் ஆனால் இதில் வந்துட்டு கொஞ்சம் விரவெல்லாம் கம்மியாகும் அப்படிங்கிறதுக்காக மஞ்சளும் கொஞ்சமாக தான் இருந்தது அப்படிங்கிறதுக்காக இப்போ குழி வெட்டி அதில் மஞ்சள் வேக வச்சாச்சுங்க. இப்போ வெட்டின குழியை வந்து தம்பிக்கு சம்மர் லீவ் அப்படிங்கிறதுனால நான் மூடன்னு சொல்லிவிட்டு அவர் வந்துட்டு அந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காரு. தென் ஹெல்ப்புக்கு வந்த அக்காங்கெல்லாம் வந்துட்டு வேக வச்ச மஞ்சளை அப்படியே வயல்லையே காய வச்சுருப்பாங்க. அதை வந்து எல்லா மஞ்சளையும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணிலேருந்து பொறுக்கிட்டே வந்தாங்க. தென் இந்த பாட்டி வந்து அன்றைக்கி வந்திருந்தாங்க. எதுக்கு பாட்டி இந்த வெயிலில் வந்து இப்படி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, என்ன பண்ணுறது, நாம் சம்பாரித்தா தான் நமக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உங்கள் மகன்லாம் உங்களை பார்த்துக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருந்தோம். எனக்கு 2 மகன்கள் இருக்காங்க. 2 மகனும் வந்துட்டு தனித்தனியாக பிரிஞ்சு அவங்க ஃபேமிலியை பார்த்துக்குறாங்க. நான் சம்பாரித்து அவங்க 2 பேர்த்துக்கும் தனித்தனியாக நான் கொடுத்துருவேன். 500 சம்பாரிச்சுன்னா 250 2 பேர்த்துக்கும் கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் ஆனால் அந்த பாட்டிக்கு வந்துட்டு வைராகியம், நாம் இருக்கிறவங்களும் சம்பாரித்து உழைச்சி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து செஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த பாட்டிக்கு நாங்கள் மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு எந்த ஒரு பழு தூக்குற வேலையோ அந்த மாதிரி எந்த ஒரு ஒர்க்கும் ஹெவி ஒர்க்ஸ் வந்து வைக்க மாட்டோம். ரொம்ப சின்ன சின்ன வேலைகள் வந்துட்டு அந்த பாட்டி வந்து இந்த மாதிரி வேக வச்ச மஞ்சள் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை மண்ணிலேருந்து தனித்தனியாக பொறுக்கி எடுத்துட்டு மஞ்சளை வந்து சலிச்சு எடுப்போங்க. மஞ்சள் சலிக்கிறதுக்கு இந்த மாதிரி மஞ்சள் சலிக்கிற மிஷின் இருக்குது. இது வந்து டிராக்டர்லேயே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மூட்டையில் பொறுக்கி வச்சுருப்பாங்க. அதை வந்துட்டு அந்த மஞ்சள் சலிக்கிற மிஷினுக்குள்ளே எடுத்து கொட்டிடுவாங்க. ஃபுல்லாக கொட்டிட்டு அதை ஃபுல் லோட் பண்ணிவிட்டு அந்த மிஷினை போட்டு விட்டாங்க அப்படின்னா அது பார்த்திங்கன்னா ஃபில்டர் மாதிரி இருக்கும், ஜல்லடை மாதிரி இருக்கும். அது வந்துட்டு ஒரு 1 ஹவராவது அந்த ஃபுல் லோட் ஆச்சு அப்படின்னா ஓடும். அது ஓடினதுக்கப்புறம் மஞ்சள் ஃபுல்லாக வந்துட்டு நல்லா ஷைனிங்காக பாலிஷ் ஆன மாதிரி வந்திருக்குங்க. அந்த ப்ராசஸ் தான் வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ அப்படி மஞ்சள் சலிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் வெதல் மஞ்சள் வந்து எடுத்து வச்சுருப்பாங்க. பச்சையாக வந்து வேக வைக்காமல் அந்த மஞ்சள் வந்து நெக்ஸ்ட் டைம் போடுறதுக்காக எடுத்து வைப்பாங்க. அது அக்கா வீடு கேட்டிருந்தாங்கன்னு சொல்லி அது கொஞ்சம் மஞ்சள் எடுத்து வச்சுருந்தோம். அதையும் நாங்கள் வந்துட்டு பேக் பண்ணி அக்கா வீட்டுக்கு அனுப்பிட்டு சலித்த மஞ்சளை மூட்டை பிடிச்சி எடுத்து வச்சிட்டோம். மஞ்சள் சலித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற மண் டஸ்ட் எல்லாம் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.